அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. செவ்வாய் இந்த மாதத்துல எந்த மாற்றமும் பண்ணல. 3ஆம் இடத்திலேயே மிதன ராசியிலேயே தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த மாதம் ஃபுல்லாவுமே தொடர்றாரு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் என்கிற குரு பகவான், தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்காரு. அதுவும் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆப்ஷனா இருக்கு. அடுத்து கேதுவுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது ரொம்ப பலமா இருக்காரு. சோ அது நம்ம சாதகமாவே எடுத்துக்கலாம். அடுத்து லாபஸ்தானத்துல சூரியன் சனியுடைய சேர்க்கை. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் சனி சேர்ந்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல முக்கூட்டு கிரக அமைப்பு சுக்கிரன் ராகு புதனுடைய இணைவு. இதுல புதன் நீச்சமா இருப்பாரு, அதே போல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. ராகுவோட இணைந்த நீச்ச பங்கம் அலின் சுக்கிரனும் ராகும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க. சோ அந்த காம்பினேஷன்லாம் இருக்கு. இந்த மாதத்துல ஆரம்பத்திலே சுக்கிரன் வக்ரம் ஆயிடுவாரு. அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துரும். அடுத்தது பார்த்தோன்னா சூரியன் கரெக்டா 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மேலும் 15ஆம் தேதி புதன் மீன ராசியிலே வக்ரம் ஆகுறாரு. ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது உச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துரும். அதுவும் நல்லா இருக்கு, பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து மாதத்தோட எண்டுல கரெக்டா 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. மார்ச் மாதத்துல அது ஒரு முக்கியமான பெயர்ச்சியா பார்க்கப்படுது. மார்ச் 29ல சனி பகவான் பெயர்ச்சி ஆகி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு போய் விரயஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றாரு. விரய சனி 7.5 சனிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மார்ச் 29ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம். இப்போ இந்த மார்ச் மாதம் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பொருளாதாரம் விரயம், நிறைய பொருளாதார செலவு இருக்கும், நிறைய கமிட்மெண்ட். ஏன்னா விரயஸ்தானத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் போய் ஆக்குபை பண்ணுது. அதையும் சுக்கிரன் புதன் நீச்சமாகறாங்க, உச்சமாகறாங்க. அதையும் 2 கிரகமும் வக்ரத்துல வேற இருக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உடைய சம்பளத்தை தாண்டின செலவு, வரவை தாண்டிய செலவு, அந்த மாதிரியான காம்பினேஷன் இப்ப ஆக்டிவேட் ஆகும். பொருளாதாரத்துல நல்லா மேனேஜ் பண்றது நம்ம கத்துக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப விழிப்புணர்வா கவனத்தோட இருக்கணும். அலியும் 6ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு பார்வை, செவ்வாய் பார்வை, அதே போல மிக முக்கியமான கிரகங்களுடைய பார்வை எல்லாம் 6ஆம் இடத்துல. இந்த நேரத்துல கண்டிப்பா கடன் வாங்க வைக்கும். நிறைய பேர் கடன் விஷயத்துல இறங்குவாங்க. கடன் சார்ந்த சிந்தனை கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல மேஷம் இறங்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கடன் வாங்குறது தப்பு இல்ல. இந்த நேரத்துல கடன் வாங்கணும், வாங்கிதான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதனால கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அகலக்கால் வச்சிடக்கூடாது. உடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்கிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுவுடைய பார்வை, அதே போல ராகுவோட இணைந்த சுக்கிரன் புதன் சூரியன் இந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுனால ஆசையை தூண்டும் அந்த கிரகங்கள். ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா பண்ணு அப்படின்னு ராகு தூண்டுவாரு. சிம்பிளா பண்ணணும்னு எதுவுமே தோணாது. எந்த விஷயம் பண்ணாலும் பிரம்மாண்டமா பண்ணும் அப்படிங்கிற யோசனையை கொடுக்கும். பணமே கையில இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டத்தை ஹைப்ல கொடுக்கும். அதனால கடன் சார்ந்த விஷயங்களை அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாது. இந்த நேரத்துல பண உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள குழப்பங்கள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ளேயே பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள், பொருளாதாரம் சார்ந்த குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். உங்க கையில இருக்கிற பணத்தை வேற யாருக்காச்சும் கடன் உதவியா கொடுத்துட்டு அதுலயே நீங்க மாட்டிக்க கூடாது. உங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த பொருளாதாரம் டக்குன்னு உங்க கைக்கு கிடைக்காது. அதுல நம்ம கிளியரா இருக்கணும். ஓவராலா அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம், நிதானம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. பொதுவா 3ல செவ்வாய் இருக்கிறது நல்லதுதான், பெருசா நெகட்டிவ் இல்ல. இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் 3க்கு வர்றது சிந்தனை குழப்பத்தை பண்ணுவாரு. எதை நம்ம பிரையாரிட்டி கொடுத்து பண்றது, இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை குழப்பத்தை கொடுப்பாரு. வாட் எவர் அது நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நிறைய சிந்தனை குழப்பம் வரும். தொழில பாக்குறதா, அதெல்லாம் நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா உத்தியோக ஒர்க்க பாக்குறதா, இல்ல ஃபேமிலி கமிட்மெண்ட பாக்குறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி நெருக்கடி இதெல்லாம் கண்டிப்பா வரும். புத்தி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எதை பாக்குறதுன்னு தெரியல, ஒரே நேரத்துல நிறைய மல்டிபிள் டாஸ்க் இருக்கு கண்ணு முன்னாடி, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது. இருப்பினும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே ஓவராலா அதை கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவீங்க. மேனேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு
போயிடுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுத்துரும். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுத்துரும். தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் சொல்லுவோம் 3ஆம் இடத்துல. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப வலிமை, ரொம்ப சிறப்பு. மனோதைரியம் அதிகரிக்கும். சிந்தனை குழப்பம் இருந்தாலும் உங்களுடைய மனோதைரியத்தால அதை வெற்றி கொள்வீங்க. நான் எதுக்காக சிந்தனை குழப்பம்னு சொல்றேன்னா, ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்கிறதுக்கான ஒரு மனநிலை வரும். ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்கிட்டீங்கன்னா அதுல முழு முயற்சியோட இறங்குங்க, அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். பின்வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சிந்தனை குழப்பம் வரும் அப்படிங்கறத நான் முன்னாடி இன்டிமேட் பண்ணிருந்தேன். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல அதே செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி போயிட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். பண தேவை அதிகரிக்குது. ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு தக்க சமயத்துல ஒரு பொருளாதார வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பொருளாதார வரவு, திடீர் அதிர்ஷ்டம், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும். குறுகிய கால பிரயாணங்கள் இந்த காலகட்டங்கள் அதிகமா இருக்கும். நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த டிராவலிங்னால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆதாயம், ஒரு மன நிறைவு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. பொருளாதாரம் விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமா இருக்கு அப்படிங்கறத இது காமிக்குது. செய்யக்கூடிய விரய செலவுகளும் ஆல்மோஸ்ட் நல்ல விரய செலவா பண்ணுவீங்க. ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விரய செலவா பண்ணுவீங்க. அதன் வகையில இது ஃபேவரா நம்ம எடுத்துக்கலாம். தனஸ்தானத்துல தனகாரகன் இருக்கிறது. பொருளாதார எதிர்பார்ப்பு கொடுக்கும். சம்பள உயர்வு, பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில நல்ல ஒரு வருமானம் கிடைக்குமா, தொழில ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு கொடுக்கும். தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால வாக்குனால அனுகூலம், பேசுற விஷயங்களால அனுகூலம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே நீங்க அப்படியே உங்கள் பக்கமா ஈர்த்துப்பீங்க. அந்த தன்மையெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி குரு 9ஆம் அதிபதி, 9 கூடியவன் 2ஆம் இடத்துல வருது. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி, தந்தையால அனுகூலம். தந்தைக்கு விரைய செலவுகள் பண்ணாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செலவுகளா இருக்கும். இந்த நேரத்துல தங்க அணிகலன்கள் வாங்குறது அதுக்கான வாய்ப்பு, அது சம்பந்தமான விரைய செலவுகள் நிச்சயமா இருக்கும். ஏன்னா பாகியாதிபதி 2ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்கான். ஏதோ ஒரு ரூபத்துல தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதையும் இப்போ மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன், மேலும் 6ஆம் இடத்துல கேது, மற்ற கிரகங்களுடைய பார்வை எல்லாம் 6ஆம் இடத்துல விழுகுது. கடன் சார்ந்த சிந்தனை அப்படின்னா ஆல்ரெடி பெரிய கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை இதெல்லாம் இப்ப ஊற்றெடுத்து பிறக்கும். ஆகவே கைக்கு வர பணத்தை ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுதான் வந்து மேஷத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. லாபஸ்தானத்துல சூரியன், சனி 29ஆம் தேதி வரைக்கும், அதுலயும் சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. பொருளாதாரம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தெல்லாம் அப்படியே டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு, ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து மேஜரா வந்து எதுல நம்ம வந்து அதிகமா கவனம் செலுத்தணும்னா ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை, தனி கவனம், நிதானம் இதெல்லாம் நிச்சயமா இருக்கணும். ஏன்னா விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. செவ்வாயுடைய பார்வை 6ல பதியுது. செவ்வாய் 3ல போய் இருக்காரு. இது மென்டலி ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும். தூக்கம் வராது, தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அதே போல ஹெல்த்தை போட்டு நம்ம ரொம்ப அலட்டிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நிறைய பிரயாணங்கள் இருக்கும். இப்ப அது வந்து ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். மேஷத்துக்கு வந்து இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான வார்னிங் எதுனா ஹெல்த் மட்டும்தான். மற்ற விஷயங்கள்லாம் கூட நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படி இப்படி நீங்க ஒக்க பண்ணி மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. இருப்பினும் கவனம் வச்சுக்கிறது நல்லது. ஆனா நெகட்டிவா எதுவும் இல்ல. அதே சமயத்துல ஹெல்த் அது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பலன்களை நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் இருக்கும். ஏன்னா வந்து புதன் வந்து நீச்சம், சுக்கிரன் உச்சம், அப்புறம் வந்து சுக்கிரன் வக்ரம் ஆகுது, அப்புறம் புதன் வக்ரம் ஆகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை. இந்த காம்பினேஷன்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுனால கல்வி சம்பந்தமான விரைய செலவுகள் கட்டாயமா இருக்கும். மாணவ மாணவிகள் சிந்தனை குழப்பம் இல்லாம செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம். ஒரு விஷயத்துல தயங்கி இறங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க அழகா டிராவல் பண்ணீங்கன்னா நல்ல பலன்களை அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே போல வெளி ஊரு, வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் இப்ப கைக்கூடி வரும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் பொருளாதார விரயம் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது ஒரு பக்கம் அப்படியே விரயம் ஆயிட்டே இருக்கும். பணம் வருதுன்னா அதை தாண்டிய செலவு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கடன் சம்பந்தமான விஷயத்துல கவனம் வச்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்க மேஜரா கவனம் செலுத்திக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்ல தனி அக்கறை கட்டாயமா இருக்கணும். இது ரெண்டையும் நீங்க மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா அமையும். வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல மாதத்தோட ஆரம்பத்துல இருப்பாரு. கரெக்டா 2ஆம் தேதி 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு. 6ஆம் இடத்துல
இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் மிக பலமான சஞ்சாரம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு எந்த மாற்றமும் பண்ணல. அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட ஆரம்பத்துல இருக்கும். அதாவது சூரியன், சுக்கிரன் வந்து இதுல வக்ரமா இருப்பாரு. அதே மாதிரி சனி, ராகு, புதனும் வந்து இதுல வக்ரமா இருப்பாரு. இந்த 5 கிரகமும் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யுது. கரெக்டா 13ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகி நம்மளுடைய ராசிக்கு என்ட்ராயிடுவாரு. ராசியில வந்து உச்சமாயிடுறாரு. பஞ்சமாதிபதி உச்சமாகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. ஆகவே 13ஆம் தேதிக்கு மேல சூரியன் நமக்கு சாதகமா வராரு. அதே மாதிரி மாதத்தோட ஆரம்பத்துல கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதை தொடர்ந்து கரெக்டா 12ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம். போன மாதத்தோட கண்டினியூ அப்படியே இந்த மாதத்துல இருக்கும். போன மாதத்துல உள்ள அந்த பிரஷர், அந்த கண்டினியூ எல்லாம் இப்போ அப்படி அதோட ஒரு இணைப்பு தான் இந்த மாதம். மார்ச் மாதத்தோட ஒரு இணைப்பு தான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயம் தான். நிறைய கமிட்மெண்ட், பொருளாதார விரயம். அதுலயும் சனி என்றான ஒரு மாதமா இருக்கும். சனி பகவான் விரயஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. விரய சனி ஸ்டார்ட் ஆயிட்டு 12ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய கூட்டணி. பொருளாதார நெருக்கடி கண்டிப்பா இருக்கும். பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு டைம் பீரியட் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதுலயே வந்து சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அர்த்தமுள்ள செலவுகளை அதிகமா பண்ணிருப்போம். செலவை தாண்டி நம்மளுடைய பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணிருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஏதோ ஒரு வகையில நமக்கு சாதகமா இருக்கும். அதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு ஃபேவரா எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா நெகட்டிவான செலவுக்கு போல. பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அர்த்தமுள்ள செலவுகளை பண்ணிருக்கோம். அர்த்தமுள்ள ஒரு மாற்றங்களை பண்ணிருப்போம். அதன் வகையில அது ஃபேவர் தான். இருப்பினும் மென்டலி ஒரு பிரஷர் இருக்கும். நம்ம இருக்கிற கமிட்மெண்ட் எப்படி ஃபில் பண்ண போறோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், பொருளாதாரத்தை நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், பண தேவை அதிகமா இருக்கு, நம்ம எதன் வகையில நம்ம சம்பாதிக்கிறது, ஓவர் டியூட்டி பார்க்கலாமா, இல்ல சைட்ல ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல பார்ட் டைமா ஏதாச்சும் ஒர்க் பண்றது முயற்சி பண்ணுவோமா, இப்படிலாம் நிறைய திங்கிங் போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பொருளாதாரத்தை தேடிய ஒரு ஓட்டம், சிந்தனை முழுக்க பார்த்தோன்னா இப்ப பொருளாதாரத்து மேல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். அலின் செவ்வாய் பார்த்தோம்னாக்கா 4ஆம் இடத்துல வந்து நீச்சம் ஆகுறாரு. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் ஆகுறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. எந்த கிரகமாச்சு பாக்குதான்னு பார்த்தா அந்த கிரக பார்வையும் எதுவும் இல்ல. எனவே சுகஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துரும். மன உளைச்சல், நிறைய அலைச்சல், மென்டலி கொஞ்சம் ஃப்ரீனஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இதை கொடுக்கும். சுகமின்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணும். எங்கேயும் இப்போ நம்ம சொகுசா இருக்க முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியாது, ஃப்ரீ மைண்டடா இருக்க முடியாது, பிடிச்ச விஷயங்களை பண்ண முடியாது. ஏதோ ஒரு மாதிரி நாலா பக்கமும் இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். மிக முக்கியமா ஹெல்த். இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஹெல்த் வைஸா கைய வைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுல 6ல இருக்கிற கேது மட்டும் நம்மள அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கும். ஹெல்த் ரீதியா பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிவிடும். இருப்பினும் வந்து பார்த்தோம்னா 12ஆம் ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் கேது மேல தன்னுடைய பார்வையை பதிக்குது. கேதுவுக்கும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிரஷரும் இருக்கும். 6ஆம் இடத்துல ஒரு மாதிரி எல்லா கிரகத்துடைய பார்வை பதியும் போது கொஞ்சம் பிரஷர் இருக்கு. அவை ஹெல்த்தை பாக்குறதுக்கு கூட இப்ப நமக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க. கடன் சுமை இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்காதீங்க. நம்மளுடைய தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில இருந்தாதான் நம்மளுடைய அடுத்த ஆக்டிவிட்டியை நம்மளால செய்யவே முடியும். ஒரே டைமிங்ல எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும், கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் சிச்சுவேஷனை கோட்டை விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்த்துறது பாருங்க. ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும் இழுத்து உங்க தலைமையில போட்டுக்காதீங்க. ஒன்னொன்னா முடிச்சு விட்டு வாங்க. கமிட்மெண்ட் நிறைய இருக்குனாக்கா ஒரு கமிட்மெண்டா ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்க்கணும்னா முடியாது. அது உங்க ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஹெவியா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல தனியா கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கும். தொழில் உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி சிந்தனை அதுல அதிகமா போயிட்டு இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். ஃப்ரீ மைண்டடா இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். அடுத்து தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாயாருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம். அது தாயார் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் மன வருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் தாயாருக்கு மன ரீதியா ஏதாச்சும் தாக்கங்கள் இருக்கலாம், மன ரீதியா ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம். அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது உங்களால தாயாருக்கோ அல்லது தாயாரால உங்களுக்கோ மன வருத்தம் ஏற்படும், கவலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். அடுத்து தொழில் உத்தியோகம் ரீதியா இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கட்டாயமா ஏற்படும். இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க, மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். விரயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால வெளிநாடு அமைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் கொஞ்சம் கவனமா எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்.
பண்ணணும். எல்லாம் கரெக்டா இருக்கா, விஷாலாம் கரெக்டா இருக்கா, டிக்கெட்லாம் கரெக்டா இருக்கா, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஆழமா சிந்தித்து இறங்க வேண்டும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பெருசா எதுக்கும் போட்டி இருக்காது. போட்டிக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க. எந்த ஒரு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. நம்ம ஒரு விஷயத்துல இறங்குறோம்னாக்கா அதுக்கு யாராச்சும் போட்டியா வராங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே விலகிப்பாங்க. அந்த சத்ரு ஜெயத்தை கேது பகவான் கொடுத்துருவாரு. கடன் பிரஷர் இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதுவுமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான ஒரு அமைப்பு. தனஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம், விரையாதிபதி தனஸ்தானத்துல, பாக்யாதிபதி தனஸ்தானத்துல, பொருளாதார வரவு இருக்கும், அதை தாண்டிய செலவு இருக்கும். குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நிறைய பண்ணுவீங்க. குடும்பத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமா உழைக்கிறது. அது சம்பந்தமான ஆக்டிவேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் நிறைய பேருக்கு வீடு கட்டுற பிராப்தம், கட்டின வீட்டை பூர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்றது. அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற பட்சத்துல புது வீடு மாறுறது, வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வந்து பழுது நீக்கம் செய்யறது, வீடு சம்பந்தமா சுபவிரய செலவு, வீட்டுல எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்துறது முயற்சி பண்றது. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து உச்சமாகிறாரு நம்முடைய ராசியில. பஞ்சமாதிபதி ஜென்மத்துல உச்சமாகிறாரு. கௌரவ உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், பதவியில ஒரு கௌரவ பொறுப்பு, தலைமை பொறுப்புக்கு போறது, அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருந்தாலும் ஜென்ம சூரியன் மன உளைச்சலை கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஜென்ம சூரியன் மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெப்பத்தால் வரக்கூடிய உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். பாடி ஹீட்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா போற மாதிரி இருக்கும். நிறைய பொறுப்பு கொடுத்தாங்கனாக்கா எல்லாத்தையும் நம்ம சரியா மெயின்டைன் பண்ணிடணும், நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷருக்கு போகும். ஆனா பஞ்சமாதிபதி ஜென்மத்துக்கு வர்றது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், கௌரவம் உயர்றது, உடைய தன்னம்பிக்கை உயர்றது, இதெல்லாம் சிறப்பான முறையில நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமா பார்க்கும்போது செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதியும். நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கிறாரு 7ஆம் இடத்தை. பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, திருமணம் சார்ந்த வகையில ஒரு சில முயற்சி, இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் சம்பந்தமான சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் வந்துட்டு போகும் இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். அடுத்து பார்த்தோன்னா திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னாக்கா வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது முயற்சி பண்ணும். முக்கியமா பொருளாதார ரீதியா ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்படலாம், அதுக்குதான் வாய்ப்பு அதிகம். அதுல நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிடுறது நல்லது. வாக்கு ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பேசியே மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அது வந்து மேஷத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஜென்மத்துக்கு சூரியன் வருதுனால கோபம் அதிகமா வரும். என்ன பேசுறோம் தெரியாம டக்கு டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுவோம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப பாயிண்டா பேசுவோம், அர்த்தத்தோட பேசுவோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். இப்ப பேச்சு தான் உடைய வார்த்தைகள்லாம் ஏதோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள உங்க பக்கம் ஈர்க்கும், அந்த மாதிரியான வார்த்தைகளா இருக்கும். அதே சமயத்துல கோபத்துல உங்களை கண்ட்ரோலை மீறி தேவையில்லாத விஷயங்களை வெளியிடாம இருக்கிறது நல்லது. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா விரையாதிபதி 2ஆம் இடத்துல. பொருளாதாரம் சம்பந்தமா யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி குழப்பம், வருத்தம் நிச்சயமா ஏற்படும். அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அல்லது உங்களை சுத்தி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும், யாருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் பண்ணி தரேன், இதை பொருளாதாரத்தை இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இந்த விஷயத்தை நான் ஆக்குபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறாரு. கல்வி சம்பந்தமா ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் நிச்சயமா வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கல்வி ரீதியா ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படும். இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இப்படி போகுமா, அப்படி போகுமா, படிப்பை முடிக்கிற மாணவ மாணவிகள் மேல் படிப்பு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா, வெளியூர்ல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும். அட்லீஸ்ட் சொந்த ஊர்ல படிப்போமா இல்ல வெளியூர்ல போய் படிப்போமா அப்படிங்கிற குழப்பத்தையாச்சும் கொடுக்கும். எனவே மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமான முடிவுகள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும், கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா அதுல இறங்குங்க. ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா அதை செயல்படுத்துங்க. அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும். விரயஸ்தானத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான விரய செலவுகள் கட்டாயமா இருக்கும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பார்த்தோன்னா கல்விக்காக போகும், படிப்புக்காக போகும். நிறைய பேர் பார்த்தோன்னா லோன் போட்டு எல்லாம் படிப்பாங்க, ஒரு நல்ல கோர்ஸ் எல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அது ஒரு மாதிரி ஆசையை தூண்டும். புதுசா ட்ரெஸ் எடுக்கணும், புதுசா வண்டி வாங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பக்கம் நம்முடைய ஆசைகளை தூண்டும். உடைய பட்ஜெட்டை தாண்டி எதுலயும் வெளில போயிடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கண்டினியூ இந்த மாதத்துல இருக்கும். பொருளாதார நெருக்கடி கட்டாயமா இருக்கும். அதுல மாற்றுகிறதே கிடையாது. ஆகவே வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணி எதுக்கு நீங்க ஷெட்யூல் ஒதுக்கணுமோ அதுக்கு மட்டும் நீங்க ஷெட்யூல் ஒதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தண்டவரே செலவு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹெல்த்ல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. போன மாதத்துல சொன்ன அதே ப்ரெடிக்ஷன் தான். இந்த மாதத்துல ஒன்றும் பெருசா ஒன்றும் மாற்றம் எதுவும் இல்லை. பஞ்சமாதிபதி உச்சமாகிறது. அது நமக்கு நிச்சயமா நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்களை பண்ணும். எல்லாத்தையும் நிர்வகித்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா விரயஸ்தானம் சிறப்பு ஆக்டிவிட்டியில இருக்கிறதுனால பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒரு தடையா இருக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சோன்னா பொருளாதாரம் இருக்காது. அது ஒரு பெரிய தடையா உங்க கண்ணுக்கு தெரியும். எனவே கரெக்டா மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தையும் ஷெட்யூல் பண்ணி எடுத்துட்டு போகணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா ஷெட்யூல் பண்ணி எடுத்துட்டு போகணும். அப்படி ஷெட்யூல் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான மாதமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கோவில் குளங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது, மென்டலி ஃப்ரீயா உங்களை வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. முக்கியமா மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணும். மெடிடேஷன் பண்ணலைனாக்கா பெரிய டிராப்ல போய் மாட்டிப்பீங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய சிந்திக்கிற விதத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தும். உங்களுக்கு எந்த டெக்னிக் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்தி அதன் மூலமா உங்களுடைய சிந்தனையை வலிமைப்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும். அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.